என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பும் வணக்கமும். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்மையில் நடைபெற்ற மரங்களின் மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் வயிற்று பசிக்காக எச்சில் தட்டில் சாப்பிடும் ஒரு 8 வயது பெண் குழந்தையை பற்றி பேசியிருப்பார். அந்த காட்சியை இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்ததிலிருந்து என் மனம் மிகுந்த வேதனைக்குள்ளாகியது. அந்த மனவலியை இந்த கவிதையின் வாயிலாக நான் கடத்துகிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். கவிதை தலைப்பு: பசியால் வாடும் ஒரு குழந்தையின் கேள்வி. உண்ண உணவில்லை, உடுத்த நல் உடையில்லை, ஒதுங்க ஒரு வீடில்லை, என்னை வளர்க்க தாய் தந்தையும் இல்லை, பள்ளிக்கூடம் சேர்க்க எவரும் இல்லை, உடன் விளையாட ஒருவரும் வருவதில்லை, ஒட்டிக்கொள்ள எந்த உறவும் இல்லை, உதவி செய்ய தோழர்களும் இல்லை, ஏன் பிறந்தேன் என்று புரியவில்லை, எப்படி வாழ்வேன் என்று அறியவில்லை, உதவிக்கரம் நீட்ட வேண்டிய அரசாங்கமோ எங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறது என தெரியவில்லை, எனது வயிற்று பசி அறிந்த பின்னும் உணவளிக்க எவரும் முன்வரவில்லை, என்ன செய்வேன் நான்? எச்சிச்சோறு தின்னக்கூட கைகள் நடுங்குகின்றன. மனிதர்களைக் கண்டு அச்சமா அல்லது மனிதமே இல்லை என்ற அச்சமா? பள்ளிக்கூடம் செல்லவில்லை, இருந்தும் பாடம் படிக்கிறேன் நாள்தோறும். ஈரமில்லா கல்மனம் கொண்ட இந்த ஊனமுற்ற சமுதாயத்தை பார்த்து தற்பெருமை கொள்கிறது நாடு. விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து விட்டோம், விண்வெளியில் கால் பதித்து சாதித்து விட்டோம், காணாத வளர்ச்சியினை கண்டுவிட்டோம் என்று உண்மையில் எது வளர்ச்சி? இருட்டாக இருந்த தாயின் கருவறையில் கூட நிம்மதியாக சாப்பிட்டு வளர்ந்தேன். வெளியே வந்த பின்புதான் உணர்ந்தேன், தாயின் கருவறையிலேயே உயிர் பிரிந்திருக்கலாம் என்று. அன்பை விதைப்போம், அறிவை பெருக்குவோம். நன்றியுடன் உங்கள் சக்கர நிலவன்.